சீமானை எதிர்பார்க்கும் என்டிஏ கூட்டணி நடக்கப் போவது என்னங்கிறத பற்றி நம்ம பேசலாம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாம் தமிழ் கட்சியும் வரணும். மாறுபட்ட கொள்கைகள் கொண்ட கட்சிகள் கூட்டணி அமைத்ததற்கு கடந்த காலங்களில் நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்கு அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் சீமான் ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு வந்தால் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கு. இன்னும் நாம் தமிழ் கட்சியின் தரப்பில் அவங்க எப்பவுமே சொல்றதா, நாங்கள் எப்பவுமே தனித்து தான் நிற்போம், எங்கள் கூட யாராவது கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் யார் கூடயும் கூட்டணிக்கு போக மாட்டோம், எங்களுக்கு செயல் திட்டங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த எதிர்கால தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும், நாங்கள் அதனால் நாங்கள் எப்போவுமே தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தனியாக தான் நாம் தமிழ் கட்சி போட்டிக்கிட்டு வராங்க. குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழலில் என்டிஏ கூட்டணி குறிப்பாக பாஜக நாம் தமிழ் கட்சியும் தங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து அதுக்கான காய் நகர்த்தல்கள்லாம் மறைமுகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஒருவேளை அந்த கூட்டணி அமைந்தால் என்ன மாற்றம்? இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு 4 முனை போட்டி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஒருவேளை நாம் தமிழ் கட்சி பாஜக கூட்டணியோட ஐக்கியமானால், அதிமுக பாஜக கூட்டணியோட ஐக்கியமானால் 3 முனை போட்டி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி, இப்போ வரைக்கும் ஒரு உறுதி இல்லை, ஒருவேளை அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் கணக்குகளாக நிறைய போட்டப்பட்டு வருது. அந்த மாதிரி கணக்குகள் வைத்து நம்ம பார்க்கும்போது சீமானிடம் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அவருக்கான அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலையும் அதிகமாகிக்கிட்டே வருது நம்ம பார்க்குறோம். இப்போ வரக்கூடிய தேர்தலில் அது எப்படி இருக்குது, விஜயனுடைய வருகைக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரத்தை வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நாம் தமிழ் கட்சிக்கு 8% வரை வாக்குகள்லாம் இருக்குது. இந்த வாக்குகள் கணிசமாக அப்படியே என்டிஏ கூட்டணிக்கு போகும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதில் போகாமல் இருக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாக சீமானுக்கு வாக்களிக்கிறவங்க அதிமுக திமுகவிற்கு மாற்று அப்படின்னு நினைக்கிறவங்க தான். அதோட தேசிய கட்சிகளை விரும்பாத தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் சீமானுக்கு ஆதரவளிப்பாங்க. இதனால் இவர்கள் அப்படியே பாஜக கூட்டணிக்கு போகிறது சரியாக இருக்காது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இதனால் 8% ஓட் பேங்க், 8% அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது அப்படியே அந்த கூட்டணிக்கு போகுமாங்கிறது சொல்ல முடியாது, அதுக்கு வாய்ப்பு குறைவு. அதே சமயம் நாம் தமிழ் கட்சி திமுக அதிமுக இரண்டையும் எதிர்த்தாலும் கூட அதிமுக மேலே கொஞ்சம் சாஃப்டானது. திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அதிமுகவை சீமான எதிர்க்கல பல பேச்சுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு வகையில் அவங்க கூட்டணிக்கு சீமான போனான்னா ஒரு சாதகமான அம்சமாக தான் பார்க்கப்படும். இந்த கூட்டணியால் பயனடைய போகக்கூடிய முதல் கட்சி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீமான் ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு வந்தால் சீமானை மாற்று அப்படின்னு நினைத்தவர்கள் விஜய் பக்கம் போவாங்க. இப்போ திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீமானை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சீமானும் அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணிகளை போனார் அப்படின்னா அப்போ சீமானுக்காக ஓட்டு போகிறவங்க எல்லாருமே, அதாவது மாற்று அப்படின்னு நினச்சி ஓட்டு போகிறவங்க எல்லாருமே இப்போ விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க பாஜக காங்கிரஸ் அதே போன்று திமுக அதிமுகவுக்கு மாற்று வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். அதோட தேசிய கட்சிகளை விரும்பாத தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க தான். திமுகவை ஓரளவுக்கு இந்த கூட்டணி பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். ஏன்னா சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதிமுக திமுக வெற்றி இடையிலான வாக்கு வேறுபாடு அப்படிங்கிறது நாம் தமிழர் பாஜக வாக்குகள் தான். இந்த வாக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் அதிமுக பாஜக நாம் தமிழர் கூட்டணிக்கு போனால் அது திமுகவுக்கு சிக்கல் தான். ஆனால் அப்படியே அவங்க தனித்து போட்டியிடும் போது கிடைக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது குறைந்த வாக்குகள் வேறுபாட்டில் திமுக வென்ற தொகுதிகளை திமுக இழக்கும் அபாயம் இருக்கிறது. பொதுவாக திமுக அதிமுக இடையிலான வெற்றி வேறுபாடு 2-3% தான் இருக்கும். இப்போ நாம் தமிழர் இந்த கூட்டணிக்கு வந்தால் அதில் பெரிய பாதிப்பு ஏற்படும், திமுகவிற்கு சிக்கலாக மாறும். பாஜகவுடைய பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணியில் சீமானை இழுப்பதற்கான முயற்சிகள் இப்போ ரகசியமாக நடந்துட்டு வரதாக கூட சொல்லப்படுது. பாஜகவின் ஒரு கூட்டம் இதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டு வரதாக கூட சொல்லப்படுது. அதிமுக கூட்டணியில இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட அதிக இடங்களுக்கு ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 40 சீட்டுக்கு மேலே கேட்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதிகமான சீட்டுகள் அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டா, பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டா, பாஜக இந்த முறை அதிமுக கிட்ட ஒரு 40-50 சீட்டுக்கு மேலே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி 40-50க்கு மேலே சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பாஜக அதிமுக அதிக இடங்களை வாங்கி, அதாவது 40-50க்கு மேற்பட்ட சீட்டை வாங்கி அது டிடி தினகரன், ஓபிஎஸ்
இது போன்ற தங்களோட கூட்டணி இருக்கவங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கான காய் நகர்த்தலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கூட்டணியிலேயே உள்கூட்டணி கொண்டு வர திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. இதன் மூலமாக எடப்பாடியிடம் தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் சேருங்க அப்படிங்கிற கோரிக்கை பாஜக வைக்க வேண்டி இருக்காது. தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் தொடங்கி இன்னும் சில நிறைய உதிரி கட்சிகள் எல்லாமே ஒரு பெரிய கூட்டணி, அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கூட்டணியாக தேமுதிக, பாமக பெரிய கட்சிகளையும் தாண்டி இன்னும் சில சிறிய கட்சிகள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய லிஸ்ட்டு பாஜக பிளான் பண்ணி வச்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் நாம் தமிழர் பெயரும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தேமுதிக, பாமக வரிசையில் நாம் தமிழரும் ஒரு பெரிய கட்சியாக அவங்க நம்ம கூட்டணியை சேர்க்கணும் அப்படின்னு பாஜக பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா தெரியுது. இவங்களோட நாம் தமிழர் கட்சி இப்போ வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடுகள் தனித்து போட்டியிடுவது தான். தனித்து போட்டி தான் எப்பவுமே சொல்லிட்டு வராரு. இப்போ வரைக்கும் பாஜகவும் எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்கிறாரு, அதிமுகவும் ஓரளவுக்கு எதிர்க்கிறாரு. அப்படி எல்லாமே எதிர்த்து தான் போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் பாஜகவோட கூட்டணி இருப்பதற்கான வாய்ப்பு இந்த நிமிடம் வரைக்கும் குறைவு தான். அப்படி அமைந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்தோம். தேர்தல் முடிவு அப்படிங்கிறது நிலையான ஒரு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அப்படின்னு வரும்போது எது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், கூட்டணி கணக்கெல்லாம் மாறலாம். அது எல்லாமே எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.